ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் பண்ண போகிற ரெசிபி 10 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் தவா எக் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இப்போ இங்கே 4 முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த முட்டையை ஹாஃபாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம இங்கே தோசை தவாவில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு இந்த முட்டையை நம்ம லேசாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது. ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் திருப்பி போட்டு லேசாக இதை வறுத்து எடுக்க போகிறோம். ரெண்டு சைடுமா மாற்றி நம்ம திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதில் கொஞ்சம் ஏற்கனவே அந்த டவாவில் எண்ணெய் இருக்குது. அதே டவாலேயே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ அதில் பெரிய வெங்காயம் ஒன்று மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாத்தையும் போட போகிறோம். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த எக் ஃப்ரை ரெடி ஆகிடும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு இதில் போட்டுருவோம். இப்போ இதை லேசாக நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அது கூடவே நம்ம இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வெங்காயத்தோட மசாலா எல்லாம் ஒன்று சேர நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்த அந்த முட்டையை இதில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடில் நம்ம எல்லா முட்டையும் வச்சுடுவோம். ஒரு 2 நிமிஷம் கழித்து இது அப்படியே நம்ம லேசாக வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு கிளறி விட்டுட்டு பெப்பர் லேசாக தூவி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும். மசாலா அந்த முட்டையிலையும் வந்துடும். இப்போ நம்ம எல்லா முட்டையும் அப்படியே திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான 10 நிமிஷத்தில் இன்ஸ்டன்ட் தவா எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.